இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரவா இட்லி தான் பண்ணேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயில நான் வந்து இங்க வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் ரவா எடுத்திருக்கேன். நான் வந்து பென்சி ரவா யூஸ் பண்றேன். நீங்க வந்து நார்மல் ரவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அத கொஞ்சம் வறுத்துக்கணும். ரொம்ப பொன்னிறமா வேணா நார்மலா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இத வந்து ஆற விட்டுடுங்க. அப்புறம் இன்னொரு கடாயில வந்துட்டு நான் ஒரு 300 எம்எல் ஆஃப் தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 300 எம்எல் தயிர் எடுத்துக்கிட்டு, அத நீங்க வந்து விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஸோ நான் வந்து இங்க வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே நீங்க வந்து உப்பு, அதுக்கப்புறம் சோடா கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ரவ, அத வந்து கொட்டி ஊற விட்டுடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா அது ஊறி வரட்டும். ஸோ நல்லா எல்லா ரவ முங்குற அளவுக்கு அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கடுகு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நறுக்கி வச்ச இஞ்சி. இது எல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து நான் வந்து சப்பக்கி அப்படின்னு சொல்லுவோம் நாங்க இந்த கீரை பேர. இந்த கீரையும் நான் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் இந்த கீரை நம்ம இந்த இட்லி கூட சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 2லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க பட்டாணி போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டாணி நான் போட்டுக்கிறேன். ஸோ அத எடுத்து அப்படியே அந்த தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா ரவ, அது கூடயும் இதுவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நீங்க வந்து தண்ணி ஊத்தி இது பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. ஸோ இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி சட்டியில எண்ணெய் தடவி ஒரு ஒரு குழியிலயும் இந்த மாவு வந்து ஊத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10 இட்லி அந்த மாரி இந்த ஒரு மெஷர்மென்ட்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா பூ போல வந்தது பாருங்க. ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து இட்லி ரெடி ஆயிடும்.